ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. நம்முடைய தேவனுக்கு ஒரு இயல்பு உண்டு. அவர் மனிதன் கிடையாது. அவர் பொய்யுரையாத தேவன். அவர் மனம் மாற மனிதன் இல்லை. நம்மெல்லாம் ஒரு விஷயத்தை நம்ம கூட இருக்கிற மனிதர்களோடோ நண்பர்களோடோ பேசும் பொழுது அதை நம்பணும் அவங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம், சத்தியம் செய்வோம் இல்லையா? யார் பேரில் சத்தியம் செய்வோம்? கடவுள் மேலே. நம்ம ரொம்ப உயர்வாக வச்சிருக்கிற ஒரு விஷயத்து மேலே என்ன செய்வோம்? சத்தியம் செய்வோம். நம்மிலும் பெரியவர் மேலே என்ன செய்வோம்? சத்தியம் பண்ணுவோம் இல்லையா? இங்க தேவன் ஒரு வார்த்தையை ஆபிரகாமுக்கு கொடுத்து அவர் அங்கு சத்தியம் செய்கிறாராம். யார் பெயர்ல சத்தியம் செய்கிறாராம் அப்படின்னா, அவரிலும் பெரியவர் யாரும் இல்லைங்கிறதுனால தன்னுடைய பெயர்லே என்ன செய்கிறாரா? சத்தியம் செய்கிறார். எவ்வளவு அழகாக அவர் அங்க வழி நடத்தினார் இல்லையா? அவர் ஆபிரகாமை மட்டும் இல்லை, நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துறதுக்காக நமக்குள்ள இருக்கிறார். ஆபிரகாமுடைய பலவீனங்களை அவர் அறிந்திருந்தார். உனக்கு நான் வார்த்தையை கொடுத்திருக்கிறேன், அந்த வார்த்தைக்கு நான் யார் பெயர்ல சத்தியம் பண்ணி தரேன்? என் பெயரில் நான் சத்தியம் செய்து தருகிறேன். அவருக்கு சத்தியமே தேவையில்லை, சொன்னதுதான். அவர் மாற மாட்டார். ஆனாலும் அங்க என்ன செய்யறாரா? சத்தியம் செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.